அவ்வளோதாங்க. ரொம்ப பெருசாக இருக்கிறதுனால நிறைய படிக்க முடியறதில்ல, தப்பாக எடுத்துக்காதீங்க. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பிடாரி கமலமுடைய பட்டன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் பெருசாக எனக்கு தெரியல. மறுபடியும் இங்கே திரிபுவன சக்கரவர்த்திகள்னு இருக்குது. திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ இங்கே பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ விக்ரம சோழ தேவருக்கு யாண்டு. அப்படின்னா இங்கே வந்து 3 கல்வெட்டு இருக்குங்க நான் பார்த்த வரைக்கும். ஒன்று வந்து விக்ரம சோழ தேவனுக்கு ஒரு கல்வெட்டு இருக்குது. அடுத்து வந்து 2ஆம் ராஜராஜ சோழனுக்கு ஒரு கல்வெட்டு இருக்குது. அப்புறம் வேறு யார் இருந்தா, அப்புறம் அங்கே ஒரு கல்வெட்டு பார்த்தது யாரோடதுன்னு சரியாக தெரியல. அதாங்க திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ விக்ரம சோழ தேவருக்கு யாண்டு. விக்ரம சோழன் மிகப்பெரிய மன்னங்க. அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாண்டு 3வது மகா காசுடைய கார்த்திகை இல்லை மன்னிக்கணும், கார்த்திகை திங்கள். ஆமாம், கார்த்திகை திங்கள். இதோ பாருங்க, கார்த்திகை திங்கள்னு கொடுத்துருக்காங்க. கார்த்திகை திங்கள். அதாவது இது 2 விஷயங்களை குறிக்குது. இன்னொன்று வந்து அந்த இதில் இப்போ 2ஆம் ராஜராஜ சோழனுடைய கல்வெட்டில் ஒரே இடத்துல பூமருவிய மேலெழுதும் அப்படிங்கிற ஒரு வார்த்தை இருக்கும். பூமருவிய மேலெழுதும்னு இது வந்து மெய்கீர்த்தியை கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒரு மெய்கீர்த்திகள் கொடுக்கப்பட்டிருக்கும். அதாவது இதுக்குன்னே மெனக்கட்டு உக்காந்தா மட்டும்தான் இதை நம்ம முழுமையாக படிக்க முடியும். எனக்கு அவ்வளோ நேரம் இல்லை, தப்பாக எடுத்துக்காதீங்க. என்னது இது? இங்கே பாருங்க, இங்கேயும் பாருங்க, திரிபுவன சக்கரவர்த்திகள் ஸ்ரீ. இது எந்த மன்னனே புறாமல் இங்கே அழைச்சி வச்சிருக்கானுங்க. விக்ரம சோழ தேவருக்கு என்னடா இங்கே உட்காந்துட்ட தம்பி? விக்ரம சோழ தேவருக்கு யாண்டு 5வது. இந்த ரூன் கொடுக்குறது வந்து தமிழ் எண் ரூன் கொடுத்துருக்கு பார்த்தீங்களா, இது வந்து 5ன்னு குறிப்பாங்க. 5வது இதை அழைச்சி வச்சுருக்காங்க. எங்கிட்ட போய் பார்க்குறது? இதை பாதியாக கட் பண்ணி வச்சுருக்கிறதுனால பாதி புரிய மாட்டேங்குது. அப்புறம் இங்கே பாருங்கள், மாதிரு வளநாட்டுடைய. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்குன்னு எனக்கு தெரியல. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி உள்ளதை வந்து அழைக்காமல் இருந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா பாதி வரைக்கும் தான் தெரியுது, அதை பற்றி இது என்ன கண்டினியூ ஆகுதுன்னு தெரிய மாட்டேங்குது. ஸோ இதுலேருந்து கன்ஃபார்ம் ஆகுது என்னென்னா, மொத்தம் வந்து சோழ சாளுக்கிய மன்னர்களுடைய 4 கல்வெட்டு தெளிவாக தெரியுதுங்க. விக்ரம சோழனுடைய கல்வெட்டு தெரியுது, அப்புறம் 2ஆம் ராஜராஜ சோழனோட கல்வெட்டு தெரியுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில் சம்மந்தப்பட்ட வரலாறு கல்வெட்டு ஒன்றும் கூட வந்து வரல. எல்லாம் வந்து இந்த மன்னர்கள் என்னென்ன கொடுத்தாங்க அப்படிங்கிற கல்வெட்டு மட்டும்தான் இங்கே இருக்குது. இது என்னன்னு தெரியலையே. அவங்களுக்கு என்னென்ன தோதா இருக்கோ அதை மட்டும் எடுத்து வச்சுட்டாங்க, வேற ஒன்றும் பெருசாக பண்ணலை. அம்மா திட்ட போகிறாங்க, போடா திட்ட போகிறாங்க போ. இங்கே பாருங்க, தாளதான மெலிசை கரை. இது என்னன்னு எனக்கும் தெரியல. அப்புறம் வந்து கூத்து, இது வந்து தமிழ் கூத்துங்கிற ஒரு வார்த்தை இருக்குது. அதாங்க இந்த கூத்து அமைக்கிறவங்க அவங்களுடைய கல்வெட்டுகள் 2-3 இருக்குது. நல்ல வேலை இதெல்லாம் அழிக்காம விட்டாங்களே, அது வரைக்கும் சந்தோஷம்தான். என் பின்னாடியே வராதிங்களா, போங்கடா. திலக, இது வந்து மவனக்கை புத்தூர்னு ஒரு வார்த்தை இருக்குது. இது வந்து திரிபுவன அமுதுடையான் அப்படின்னு கொடுத்துருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷங்க. ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு 7 கல்வெட்டு வந்து முழுமையாக படிக்க முடிஞ்சது. அதில் வந்து சோழ சாளுக்கிய மன்னர்களுடைய 3ம், அப்புறம் வந்து ராஜராஜ சோழனோட கல்வெட்டுலாம் ஒன்றும் பெருசாக தெரியல. அதுதான் வந்து திருமூலரோட சமாதி. அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் பெருசாக கல்வெட்டு இல்லைங்க. அதுக்கப்புறம் வந்து சிற்பங்கள் கொஞ்சம் இருக்குது. கல்வெட்டு இருக்குது, எனக்கு அதுக்கப்புறம் படிக்க நேரம் இல்லை. சிற்பங்கள்
ஆமாம், அங்கேயும் கல்வெட்டு இருக்குல்ல. கல்வெட்டு இருக்கா, ஆனால் ஒழுங்காக பொறிக்கப்படலைங்க. அது நான் வேணால் கோவிலில் முடிஞ்ச வரைக்கும் எல்லா கல்வெட்டையும் நான் புரட்டி பார்த்துட்டேன். இங்கே பாருங்க, வடக்கு பேனா நகலாபுரத்து. ஓகே, இது என்ன குறிக்குது அப்படின்னா, அந்த சோழ சாளுக்கிய மன்னர்கள்லேயே வந்து இந்த எதிரிலி ராசன்னு 2ஆம் ராஜாதிராஜனோட பெயர் அது. அதான் எதிரிலி ராசமுடையார்னு ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்க. அப்போ எதிரிலி ராசமுடையார் அப்படின்னா 2ஆம் ராஜராஜ சோழனுக்கு மகன் கிடையாது, தத்துப்பிள்ளையை தான் ஒருத்தர் வளர்த்தார். அவருடைய கல்வெட்டுங்க. ஸோ சோழ சாளுக்கிய மன்னர்களோட கல்வெட்டை நான் கிட்டத்தட்ட நிறைய பார்த்துட்டேன். ஸோ அவ்வளோதான். அப்புறம் சுற்றி வேணால் நான் கடை நீங்கள் போக அப்புறம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த கோவிலை சுற்றுறதுக்கே பல நேரம் ஆகுதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சில சிற்பங்கள் அமைச்சிருக்காங்க, அவ்வளோதான். கல்வெட்டுலேயே நிறைய நேரம் போயிடுச்சு. வாங்க, நீங்கள் இந்த மாதிரி கோவில் வந்தீங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் கல்வெட்டை பாருங்கள், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க முடியும் நம்மளால். ஏன்னா கோவிலுடைய வரலாறு என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியப்படுத்துறது இந்த கல்வெட்டுகள் தான். இது வந்து மொத்தமாக இதை ஓரளவுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் சொல்லிட்டேங்க. இதுக்கப்புறம் உள்ள இங்கே பாருங்கள், இங்கே 2 சிற்பம் இருக்குது பாருங்கள். கோமா வந்து பசு இது கொடுக்குற மாதிரி, சிவனுக்கு இந்த நெய் அபிஷேகம் பண்ணுற மாதிரி. இது வந்து என்னது, இதேமாரி ஒரு அமைப்பை நான் எங்கேயோ பார்த்தேன், ஆனால் சரியாக ஞாபகம் இல்லை. இது என்ன தாலி ஏதாவது உடைக்கிறாங்களா என்னன்னு தெரில. அது சண்டிகேஸ்வரி. நிறைய சிற்பங்கள் இருக்குங்க, ஆனால் ஒழுங்காக தான் தெரியல. அவ்வளோதான், அவ்வளோதாங்க. இது வந்து இதோட பகுதி 2 முடிச்சுக்கலாம். ஏன்னா இதுக்கப்புறம் உள்ளே போய் நிறைய காட்ட வேண்டியது இருக்குது, ஒரு வெளிப்புறாகிறத ஒன்று காட்ட வேண்டியது இருக்குது. ஸோ இது போதும். இந்த தகவல் எல்லாருக்கும் பகிருங்க. நன்றி, வணக்கம்.